हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्री भद्राचल रामदासरुடைய திவ்ய சரித்திரம். பொதுவாக ராமர் என்றால் நாம் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய எல்லாமே ராமரிடத்தில் கிடைக்கும் என்கிறது லோக பிரசித்தம். பிரார்த்திதான்ச்ச வரான் சர்வானு பிராப்னுயாதிக ராகவாது. நாம் பிரார்த்தனை பண்ற வரங்கள் ராமாயண பலஸ்ருதியை பார்த்தாலே தெரியும். குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியாக சுகம் உத்தமம் ச. குடும்பத்தில் சௌஜன்யம் ஏற்படும் ராமாயண பாராயணம் என்றவாளுக்கு. தனதானியங்கள்ல அபிவிருத்தி ஏற்படும். ஸ்திரீகள்லாம் சௌக்கியமா இருப்பா. உத்தமமான சௌக்கியம் கிடைக்கும். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம். தீர்க்கமான ஆயுசு கிடைக்கும். திருடமான ஆரோக்கியம் கிடைக்கும். ராமரை ஆசிரியிச்சு வாழறவாளுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் பிராப்னோதி சர்வாம் புவிச்ச அர்த்த சித்தியம். எல்லா விதமான அர்த்த சித்தியும் கிடைக்கும். சர்வதா க்ஷேமமா இருப்பா என்பதற்கெல்லாம் சாஸ்திரங்கள்ல பகு பிரமாணங்கள் இருக்கு. பிரத்யக்ஷமாவும் பார்க்கிறோம். அமோகாஸ்தே பவிஷ்யந்தி புத்திமந்தஸ்ச ஏனராக. ராமரை ஆசிரியிக்கிறவா அமோகமா வாழ்வா என்று வாக்கியம் இருக்கு. அது மாதிரியா வாக்கியம் மட்டும் இல்லை, நேர பார்க்கிறோம், அமோகமா வாழறா. ராமரை ஆசிரியிக்கிறவா திருட பக்தியோட கூட திருடகாத்திரதா தீர்க்கமான ஆயுசு எல்லாத்தோடையும் வாழறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் வரதான் கூடும். ராமதாசர் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, ராமரை ஆசிரியிச்சும் கூட ராமதாசருக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் வந்ததே என்கின்ற ஒரு பாவம், ஒரு கேள்வி வரத்தான் வரும். இந்த கேள்வி வந்த என்ன பதில் சொல்றது? சாதாரணமா என்ன பதில் சொல்லுவார்? பூர்வ கர்மாவால கஷ்டம் வருது. ஜீவராசிகளுக்கு பூர்வ கர்மாவால கஷ்டம் வரும். இது ஒரு பதில் இருக்கவே இருக்கு. ராமதாசர் சரித்திரத்திலையும் பௌராணிகள்லாம் இந்த பதில் தான் சொல்லுவார். அதே மாதிரி வேற ஒரு பதிலும் சொல்லுவா சில பேர். பக்தாள் சரித்திரத்துல கஷ்டம் வந்ததுன்னா தெய்வம் பரீட்சை பண்றது, தெய்வம் சோதிச்சுடுத்து என்றெல்லாம் சொல்லுவார். பூர்வகர்மா அப்படிங்கிற பதில் சாஸ்திரியமானதுதான். எந்த ஜீவனுக்கும் கஷ்டம் வருது அப்படின்னா சாஸ்திரம் 3 விதமான கர்மாவை சொல்றது. சஞ்சிதாதிக பேதேன கர்ம த்ரிவிதமுச்சதேயே தத்சர்வம் ராமபக்தியைவ வைஷ்ணவானாம் வினஷ்யதி. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி என்கின்ற 3 விதமான கர்மாக்களை பொதுவா சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனால் அதெல்லாம் சம்சாரிகளுக்கு சத்தியமா இருக்கலாம். பத்ராச்சல ராமதாஸ் போன்ற ஒரு மகானுக்கு பூர்வ கர்மாவால கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எவ்வளவு உச்சிதமாகும், அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இல்லை. பிரேமிகனுடைய ஒரு திருஷ்டியில பார்க்கும் பொழுது பூர்வ கர்மாவினால ராமதாசர் கஷ்டப்பட்டார் என்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இல்லை. அப்போ அங்க என்ன சொல்லுவார், எப்படி இதை கையாளுவார், ஸ்ரீ அண்ணாவுடைய பாணி என்ன? ரொம்ப பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரேம பக்தனை பற்றிய விஷயம். பிரேம பக்தன் வாழறது ரொம்ப பெரிய அளவுல உள்ள பிரேம பக்தன். அவன் வாழறது அப்படிங்கிறது பூர்வ கர்மாவினால இல்லை. அவன் வாழறது எதனால வாழறான் அப்படின்னா பகவானோட இஷ்டத்தினால வாழறான். இவன் வாழணும்னு பகவானுடைய இஷ்டம்.
ராமேச்சையைவ ஜீவந்தி நஹி பிராரப்த கர்மண. பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய வார்த்தை. வெறும் பிராரப்த கர்மாவனால இவன் வாழறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமரோட இச்சையால வாழறான். ராமரோட இச்சையினால வாழறான்ங்கிறதுக்கு இங்க ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு, ஆர்த்தியா யதி பிரபத்யேரன்னு சத்யோ முக்திம் அவாப்னுயுஹு. ஆர்த்தி பிரபத்தி பண்ணிவிட்டான் என்றால் எந்த க்ஷணம் ஆர்த்தி பிரபத்தி பண்றானோ அந்த க்ஷணமே ராமர் அழைச்சுன்றார் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையா? அப்படி ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்தே என்ன தெரிகிறது அப்படின்னு, பிராரப்தத்தை இந்த பிரேம பக்தன் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை என்று தெரிகிறது. ஆர்த்தி பிரபத்தி பண்ணிதான் ராமச்சந்திர பிரபுவை அடைஞ்சார் நாதமுனிகள். ஆர்த்தி பிரபத்தியால ராமரை அடைஞ்சவா எல்லா சம்பிரதாயத்திலுமே உண்டு. ஆர்த்தி பிரபத்தி பண்ணிதான் ராமரை அடைஞ்சார் மணவாள மாமுனிகள். ஆர்த்தி பிரபத்தி பண்ணிதான் சமர்த்த சம்பிரதாயத்தில் வேணாபாயின்னு ஒரு சந்த், அவ ராமரை அடைஞ்சா. ஆர்த்தி பிரபத்தின்னா என்னன்னா, ராமரிடத்துல பரிபூர்ணமா மனசை ஒப்படைச்சுட்டு ராமரிடத்துல போரும் எனக்கு சம்சார வாழ்க்கை, எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஜெனுவினா 100க்கு 100 சித்தவருத்திகள் எல்லாத்தையும் சமணம் பண்ணி கேட்கறது. இது யோக ரீதியா என்ன சொல்லுவா அப்படின்னா, பக்தியாயுக்தோ யோக பலேன செய்வே, மனசா அடக்கி கடைசி காலத்துல ஒரு யோகீஸ்வரன் சுஷும்னா நாடி வழியா ஊர்த்வ நாடி வழியா மேல போகிறான் அப்படின்னு ஒண்ணு சொல்றா இல்லையா? அதே தான் இது பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், வேற ரூபத்துல இருக்கும், அவ்வளவுதான். பகவான் இடத்துல ஆர்த்தி பிரபத்தி பண்ணிட்டா பகவான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு. இதுல இருந்தே என்ன தெரிகிறது அப்படின்னா, இவனுக்கு ஆர்த்தி பிரபத்தி பண்ணவனுக்கு பிராரப்தம் கூட ஒர்க் ஆகாதுங்கிறது தெரிகிறது. ஒரு யோகிக்கு ஊர்த்வ நாடி வழியா கிளம்புற யோகிக்கு இவனுக்கு பிராரப்தத்தை கூட பஸ்மமாக்குற சக்தி இருக்குங்கிறது தெரியுது. இதெல்லாம் ரொம்ப கோட்டியில யாரோ ஒருத்தர் விஷயம், கோடிக்கணக்கான சம்சாரிகள் விஷயம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு மகோன்னதமான ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒரு பாகவதோத்தமன், ஒரு வைஷ்ணவோத்தமன், அவன் பிராரப்தத்தினால வாழுகிறான் என்று அவனை பத்தி சொல்றதை விட அவன் ராமருடைய இஷ்டத்தினால வாழறான் என்று சொல்றதுதான் உச்சிதமாகும். சர்வஜ்ஞோ பகவான் விஷ்ணு சுகீயான்ன பரீட்சதே கேகே மூடாஸ்து நைவ ஜானந்தி சதாம் துக்கஸ்ய காரணம். வேற ஒண்ணு சொல்றா இல்லையா? தெய்வம் பரீட்சை பண்றது, அதுவும் ஒரு பிரேம பக்தன் விஷயமா பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பகவான் சர்வஜன். சாமான்யமாவே அவன் பிரேம பக்தால என்னத்துக்கு பரீட்சை பண்ண போறான்? ஒரு பிரேம பக்தனுக்கு துக்கம் வந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் மூடர்களுக்கு புரியாத விஷயம். அது ஏதாவது அவாவா மனசுக்கு தோணின அனுமானங்களை சொல்லிட்டு தான் இருப்பா. அவளை மாதிரிதான் ஒரு ஞானியையோ ஒரு பிரேம பக்தனையோ பாப்பா. இது புரிஞ்சுக்கிறது துரூகம். சாமானிய மனுஷியாளுக்கு ஏன் துக்கம் வருது அப்படிங்கிறதுக்கே சாஸ்திரியமான பதில் பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம்னு விளக்கியும் அதுவே புரியாத நிலை ஜீவகோட்டிகளுக்கு. ஒரு பிரேம பக்தன் விஷயம் என்ன புரிஞ்சிட போறது? அங்கதான் வைஷ்ணவ சமிதியில சொல்லப்படுகிறது, கிந்து பக்தஸ்ய மாஹாத்மியம் பிரகாசயிதும் இச்சையா லீலாம் கரோதி பகவான் நாத்ர கர்மாஸ்ய காரணம். ஒரு பிரேம பக்தனுடைய வாழ்க்கையில, ராமதாசர் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா, பக்தஸ்ய மாஹாத்மியம் பிரகாசயிதும் இச்சையா, அந்த பிரேம பக்தனுடைய மாஹாத்மியத்தை லோகத்துல பிரகடனம் பண்ணணும்னு பகவான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறதுனால கொஞ்சம் விளையாடுறான். இங்க ஒரு பிராரப்தம் சஞ்சிதம்னு பேசுறத விட, தெய்வம் பரீட்சை பண்றதுன்னு பேசுறத விட, இவன் மாஹாத்மியத்தை பிரகடனம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன பாடு இவனை படுத்தினாலும் ஆனால் இவன் பக்தியை விட்டு மாற மாட்டான்
பெருமாளையே பிடிச்சுட்டு இருக்கான் பார், பக்தின்னா இப்படி இருக்கணும் என்று லோகத்துக்கு காட்டணும் என்று பகவத் சங்கல்பம். அதனாலேயே பிரகலாதன நெருப்புல போட்டாலும் நாராயண நாமம் தான் சொல்லுவான், சமுத்திரத்திலேயே தூக்கி எறிஞ்சாலும் நாராயண நாமம் தான் சொல்லுவான், என்ன பண்ணாலும் நாராயண நாமம் தான் சொல்லுவான். பார் அந்த பிரகலாதனங்கிறதுனாலதான் இன்னி வரைக்கும் பிரகலாத சரித்திரம்னு ஒண்ணு கேட்டுன்றோம். நெருப்புல போடுற சமயத்துல பிரகலாதன் ஐயோ அப்பான்னு கத்திருந்தான்னா இன்னி வரைக்கும் என்னது கேட்க போறோம் அந்த சரித்திரத்தை? பாகவதாள் சரித்திரம்லாம் ஏன் கேட்கறோம் அப்படின்னா, பாகவதாள்லாம் கஷ்டப்படுறதா வருதே அவ சரித்திரத்துல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அது மாதிரியான சம்பவங்கள் அவ வாழ்க்கையில நடக்கலைன்னு அந்த சரித்திரம் ஏன் கேட்க போறோம்? ஏன்னா தியாகம் கஷ்டம், அதுலயும் அவளுடைய பக்தியில எப்படி இருந்தா என்பதற்காகத்தான் அதை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா உட்கார்றோம். பக்த சரித்திரங்கள்லாம் அப்படிதான் அமையும், பகவத் சரித்திரமே அப்படிதான் இருக்கு. பக்தாள்லாம் எவ்வளவு இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் பக்தியை விடலைங்கிறத காட்டுறதுக்காக பக்த சரித்திரம் இருக்கு. பகவத் சரித்திரம் எப்படி, ராமச்சரித்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு, ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்ட இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் எப்படி தர்மத்தை விடல என்கிறத காட்டுறதுக்காக இருக்கு. அதுக்காகவே சரித்திரம் அப்படியே அமையிறது. தர்மபுத்திரன் சரித்திரம், ஹரிச்சந்திரன் சரித்திரம், இவெல்லாம் தர்மாத்மாக்கள், புண்ணிய ஸ்லோகர்கள். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலையும் தர்மத்தை விடாதவாங்கிறத காட்டுறதுக்காகவே சரித்திரம் அப்படி அமைகிறது. பக்தாள் சரித்திரமும் அப்படி, ராமதாசர் சரித்திரம் அப்படின்னா ராமதாசர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டார். இக்கட்டான நிலைக்கு அவர் போன பொழுதிலும் அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் வரல, எந்த விதமான, அதாவது எந்த விதத்திலையும் அவர் ராமஸ்மரணையை விடல, ராம பக்தியை விட்டுடல அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அந்த ராமதாசனுடைய பக்தியை பிரகாசம் பண்ணணுங்கிறதுக்காக ராமச்சந்திர பிரபு இது மாதிரி லீலை செய்யறாருன்னு சொன்னேனே, இது மாதிரி சாமானிய பக்தாளோட லீலை செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும் எந்த குழந்தைக்கு கிச்சு கிச்சு மூட்டி விளையாடலாம் அப்படின்னு. என்ன குழந்தை புஷ்டியா இருக்கோ துஷ்டியா இருக்கோ குண்டா இருக்கோ அந்த குழந்தைய கிச்சு கிச்சு மூட்டி மூச்சு திணற அளவுக்கு கிச்சு கிச்சு மூட்டிடுவா, சில சமயம் விளையாடுவா. சோனியா ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு போலியோல, அதை போய் கிச்சு கிச்சு மூட்ட மாட்டா இல்லையா? அது மாதிரி பகவானும் இவன் ஏதோ சோனி பக்தன், சுமாரான பக்தன், இப்பதான் அதுவும் உள்ள வரல, உள்ள சேவிக்கிறதுக்காகலாம் வரல, இந்த வெளியிலேயே நவகிரகத்தையே சுத்தின்னு இருக்கான். அதுவும் 45 நாள் தான் சுத்துவான். அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, நவகிரகம் மேலேயோ உள்ள இருக்கிற பெருமாள் மேலேயோ பக்தி இல்லை, ஜோசியர் சொல்லியிருக்கார் இந்த 45 நாள் தாண்டி வரமாட்டான் அப்படிங்கிற லெவல் தான் இவன் பக்திங்கும் பொழுது அவங்கிட்ட போய் லீலை பண்ணலாம்னு போக மாட்டான். சத் சங்கத்துக்கு போகணும் அப்படிங்கும் பொழுதே போகணுமா, பூனை குறுக்கில் போயிடுத்து, அதனால போக வேண்டாம். கதாபிரவச்சனத்துக்கு போகணும் அப்படிங்கும் போகலாம் தான் நினைச்சேன், ஆத்துக்காரி போவனான்னுட்டா அப்படிங்கிற மாதிரியான லெவல்ல இருக்கக்கூடிய பக்தன் அவனுக்கு போய் ராமதாசர் மாதிரி பிரதிகூலங்கள்லாம் வரவழைச்சா நாஸ்திகனா போடுவான், நாஸ்திகனா போடுவான். அதனால அவன் வாழ்க்கையில போய் இப்படிலாம் விளையாடுவார்னு தோணல, அவங்ககிட்ட போய் இப்படி விளையாட மாட்டார். அவனுக்கு மேல மேல சத்சங்கம்லாம் நிறைய கிடைக்க பண்ணி, அவனுக்கு நிறைய அனுகூலங்கள்லாம் பண்ணி அது மாதிரிதான் இருப்பார். யாருக்கு அப்பா ஹிரண்யகசிபு அமைவான்? பிரகலாதனுக்கு தான் அமைவான். ராமதாசருக்கு தான் இப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரும். ஏன் அப்படின்னா அவ சொல்லிட்டேனே தான், அவளுடைய பக்தியினுடைய மிகுமையை லோகத்துல பிரகடனம் பண்ணணும் என்கிறது இங்க விஷயம். பொதுவா சொல்றேன், ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா கேட்கக்கூடாது, பக்தாள்லாம் கஷ்டப்படுறாளே கஷ்டப்பட்டாளே கஷ்டப்பட்டாளே, எது கஷ்டம் எது சுகம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கூட நமக்கு தெரியாது, நினைச்சுட்டு இருப்போம். நம்ம லெவல்ல என்ன நினைப்போம் அப்படின்னா, நல்ல ஏசி ரூம்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு, வீடு முழுக்க ஏசி போட்டு உட்காந்துக்கணும், பெரிய பங்களால இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், இருந்தான்னா நமக்கு அதுதான் சௌக்கியம், அதுதான் ஆனந்தம் அப்படின்னு நினைப்போம்.
அந்த திருஷ்டியில பார்த்துட்டு துக்காராம் வந்து மண்ணு வீட்டில் உட்காந்துருந்தார். ஐயோ கஷ்டப்பட்டாரே, கஷ்டப்படுறாரே துக்காராம், வேதாந்த தேசிகர் கஷ்டப்பட்டாரே, தியாகராஜர் கஷ்டப்பட்டாரே அப்படின்னு நம்ம இல்லை. ஏன்னா எல்லாருமே வாழலாம் குடில்ல வாசம் பண்ணவா, இப்படி கஷ்டப்பட்டாளே அப்படின்னு சொல்லுவோமே தவிர, இந்த மாதிரி சொல்லுவோமே தவிர உண்மையில ஆனந்தம்னா என்ன, ஒரு இத்தனை பக்தாளுடைய சரித்திரத்திலையும் உள்ள சாரம் என்னன்னு அதை சொல்றேன். பக்த விஜயத்தில் உள்ள பக்தாள் சரித்திரமா இருக்கட்டும், அல்லது பெரிய புராணத்தில் உள்ள சிவனடியார் சரித்திரமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் சாரம் என்ன அப்படின்னா அந்த உபனிஷத்துல உள்ள உண்மை எது, வெளி வஸ்துவினாலதான் சௌக்கியம் இருக்குங்கிறது இல்லை. சௌக்கியம் அப்படிங்கிறது ஸ்வரூபத்துல உள்ள விஷயம். சுகபாஜகா பிரஜாஸ்மிருதாக, ஆனந்தம்ங்கிறது ஸ்வரூபத்துல உள்ள விஷயம். நாமே நமக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஏதோ ஒரு வெளி வஸ்துவை வச்சுட்டுதான் ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறது இல்லைங்கிற மிகப்பெரிய உண்மையை தெரிவிக்கிறதுக்காக தான் இத்தனை பக்தாள் சரித்திரமும். பக்தர்கள் எந்த ஆனந்தத்துல இருந்தா அப்படிங்கிறத ஒரு லௌகீகன், ஒரு லோகாயத்தன் என்ன புரிஞ்சுக்க முடியும்? துக்காராம்கிட்ட கார் இல்லை, பேலஸ் இல்லை, வெறும் மண்ணு வீட்டில் உட்காந்துருக்கார், அதனால கஷ்டப்படுறாருமா. ஆனா அவர் அனுபவிக்கிற ஆனந்தம் அவருக்கு தான் தெரியும். ஆம்கான் நித்திய தீபாவளி நித்திய தசரா அப்படின்னு பாடினார். எங்களுக்கெல்லாம் நித்தியமே தீபாவளி தான், நித்தியமே தசரா தான் என்று பாடுறார். அப்படி ஒரு ஆனந்தத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது சத்தியம். இத்தனை கார் வச்சுட்டு இருக்கிறவன், இத்தனை சென்ட்ரலைஸ் ஏசி வச்சுட்டு இருக்கிறவன், இவ்வளோ பெரிய பேலஸ் வச்சுட்டு இருக்கிறவன் எவன் கதையும் இன்னி வரைக்கும் சொல்லி ஆகலையே. உட்காந்துட்டு இன்னைக்கு பக்தாள் சரித்திரம் தான் நம்ம சிரவணம் பண்றோம். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அவ நம்மளுக்கு வழிகாட்டுவா அப்படிங்கிறது நமக்கே ஹிருதயத்துல புரியுறது. அவ அனுபவிக்கிற ஆனந்தம் புரியுறது. உண்மையான சாந்தி, உண்மையான ஆனந்தங்கிறது அவ ஹிருதயத்துல இருக்கிறது தாங்கிறது புரியுறது. அதனால பகவான் கிருப பண்ணல, அவளை ஏழையாவே வச்சுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஒரு அனுமானத்துல ஏதோ உளறல் தானே தவிர, வாஸ்தவத்துல அவ ஹிருதயத்துல எப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தம் அவள்கிட்ட இருக்கிறத அவ பகவத் கிருபையினாலேன்னு உணர்றா. அந்த கிருபாஸ்மரணை அவ அதனாலதான் பண்றா. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராமதாசர் சரித்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி अस्ति भद्राचलं नाम गोदावर्याः तटे शुभे रम्यं क्षेत्रं महापुण्यं वैष्णवानन्दवर्धनम् तत्रास्ति रामचन्द्रस्य मन्दिरं बहुसुन्दरं सदा भक्तगणैः सेव्यं நாம கீர்த்தன தத்பரை. பத்ராச்சலம், பத்ராச்சலம்னு ஒரு மகாட்சேத்திரம் இருக்கு. கோதாவரி சலசல சலசலன்னு ஓடி வருகிறாள். அதுவும் ரொம்ப பிரவாகமா பெரிய நதியா ஓடுவா. உற்பத்தி ஸ்தானத்துல கூட அவ்வளவு பெருசா இருக்க மாட்டா. மகாராஷ்டிரத்துல கூட கோதாவரி ஆழஞ்சாஸ்தியா இருந்தாலும் சின்ன ரூபத்துலதான் இருப்பா. ஆந்திர தேசத்துல பார்த்தேன்னா கோதாவரி அகண்ட கோதாவரி பிரம்மாண்டம். கோதாவரியோட விஸ்வரூபத்தை பார்க்கலாம். அந்த கோதாவரி தீரத்துல பத்ராச்சலம் ரம்யமான க்ஷேத்திரம். கண்ணுக்கு பார்க்கவே வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை வளர்க்கக்கூடியது. அந்த அந்த பத்ராச்சலத்துல அழகான ஒரு மலை, சின்ன மலை. அந்த மலைக்கு மேல அழகான கோவில், சுந்தரமான கோவில். பக்தர்கள்லாம் எப்பொழுதும் அந்த கோவிலுக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. பாகவதாளுடைய சங்கீர்த்தனம் நிறைஞ்ச ஒரு கோவில். தத்ர கஷ்டித் வைஷ்ணவஸ்து ராமதாஸ இதி ஸ்ருதः திருட வைராக்ய சயுக்தः ராமத்யான பராயணः. அங்க ஒரு வைஷ்ணவர் இருந்தார், ஸ்ரீ வைஷ்ணவர். பஜன சம்பிரதாயத்துல எல்லா சித்தாந்தத்தை சேர்ந்தவாளும் உண்டு. புரந்தரதாசர் மாத்வர், தியாகராஜர் ஸ்மார்த்தர், ராமதாசர் ஸ்ரீ வைஷ்ணவர், யதோக்தமா சமாஸ்ரயனானவர்.
மகாபுருஷர். தத்ர கஷ்டித் வைஷ்ணவஸ்து ராமதாச இதி ஸ்ருதஹ. திருடமான வைராக்கியம் உடையவர், ராமத்தியான பராயணர். வைஷ்ணவ சமிதையில ராமதாசரை முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே வேற எதையும் சொல்லாம திருட வைராக்கிய சயுக்தா ராமத்தியான பராயணா, அதுதான் ஃபோக்கஸா இருக்கு இங்க இந்த கிரந்தத்துக்கு. சொல்லலாம் வேற மாதிரி கூட இதை ஆரம்பிக்கலாம். பத்ராச்சலத்துல ஒரு கோட்டீஸ்வரன் இருந்தார், அவர் ராமதாசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஆஸ்பெக்ட் அவருக்கு. அவ அப்பா ராஜாவோட திவானா இருந்தார். ஹைதராபாத்ல பெரிய ராஜா, தானே ஷா அப்படின்னு பெயர். அவரோட திவானா இருந்தார் இவ அப்பா. இவருக்கு கோபண்ணான்னு பெயர். மரியாதையா கோபண்ணகாரும்பா. கோபண்ணகாருவுக்கு ஒரு தர்மபத்னி உண்டு, சுந்தரிபாய் என்று. அவளோட குழந்தை, மூத்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ராகவன்னு பேர் வச்சார். ராமபக்தர் இல்லையா? ஆனா இவருக்கு கோபண்ணகாருங்கிற பேரெல்லாம் எல்லாரும் மறந்து போயிட்டார். இவருக்கு இருக்கிற ஒரு ராமபக்திக்கு எல்லாரும் இவரை ராமதாசர்னே கூப்பிடுறார். ராமதாசர் ஆத்துக்கு பாகவதாள்லாம் சொச்சந்தமா வருவாளாம். இன்னும் கேள்வி முறை கிடையாது, நம்மாகும் அப்படின்ட்டு வருவாளாம். எப்போ வேணா வருவாளாம். எப்போ பாகவதாள் வந்தாலும் பிரசன்ன முகாரவிந்தத்தோட இவரை சுவாகதம் பண்ணி அவளுக்கு அன்னதானம் பண்ணுவார். வருஷம் ராமநவமி உற்சவம் நடக்கும். ராமநவமி உற்சவம் நடக்குமே பார்க்கணும். தசரதன் கூட முதல் ராமநவமி அப்படி கொண்டாடி இருப்பானான்னு தெரியல. அப்படி ஒரு ராமநவமி நடத்துவார் ராமதாசர். அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவர்கிட்டயே போதுமான சொத்து உண்டு, பெரிய தனிகர். அவ அப்பா திவானா இருந்தாருன்னா கேட்கவும் வேணுமா? அவளுக்கு ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஏராளமான சொத்து உண்டு. அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால வரவாளுக்கு அதிதி சத்காரங்கிறது அனாயாசமா நடக்கும். அவ்வளோ சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆளுனா அப்படிங்கிற ஹோத்தாவெல்லாம் விட்டுட்டு, ஸ்டேட்டஸ்லாம் விட்டுட்டு, லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டிண்டு தம்புராவை மீட்டிண்டு ராமருடைய சன்னிதானத்தில் ரொம்ப விசேஷமாக கானம் பண்ணுவார். ச நித்யம் ரணயன் வீணா சக பாகவதோத்தமை நாம சங்கீர்த்தனம் திவ்யம் சக்ரேஷி ஜானகீபதே. வீணையை மீட்டிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஓ ராம நீ நாம மே ருச்சிரா, ஸ்ரீராம நீ நாம மெந்த ருச்சிரா, ಮಧುರಸ ಮೂಲ ಕಂಠೆ ದಧಿಘೃತ ಮೂಲ ಕಂಠೆ ಅತಿರಸ ಮಗು ನಾಮ ಮೇಮಿ ರುಚಿರ ನವರಸ ಪರಮಾನ್ನ ನವನೀತ ಮೂಲ ಕಂಠೆ ನಧಿಕ ಮೌನಿ ನಾಮ ಮೇಮಿ ರುಚಿರ ద్రాక్షా ఫలము కన్న నిక్షు రసము పక్షివాహనీ నామమేమి రుచిరాగా. ఓ రామనీ నామమేమి రుచిరా, శ్రీరామనీ నామమెంత రుచిరా. ராமர்கிட்டயே போய் சிஷ்யாளுக்கு உபதேசம் இல்லை, அது ராமர்கிட்டயே போய், ராமா உன்னுடைய நாமம் எவ்வளவு ருச்சியா இருக்கு, எப்படிதான் ருச்சிக்கிறதோ அது. அந்த ருச்சி கல்கண்டுக்கு உண்டா, தேனுக்கு உண்டா, எதெல்லாமோ ருச்சிங்கிறாளே. தயிர், கட்டி தயிருக்கு அந்த ருச்சி உண்டா, அதிரசத்துக்கு உண்டா, இது எதுக்குமே இல்லாத ருச்சி. நல்ல வெண்ணெயை போட்டு சாப்பிட்றா, ருச்சிகரமா இருக்குங்கிறா. திராட்சையை நன்ன வச்சுட்டு சாப்பிட்றா, திராட்சையோட தேன் விட்டுண்டு சாப்பிட்றா. இதுக்கெல்லாம் இல்லாத ருச்சி கருடவாகனா
உன்னுடைய திருநாமத்துக்கு இருக்கே அது என்ன ருச்சி. ருச்சியை பாடுற கீர்த்தனை அது. ருச்சி பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். ருச்சிக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு. ராமநாமத்தினால காமியார்த்தங்கள்லாம் நடக்கும், நடக்கும், சத்தியம்தான். நம்ம வேண்டிய வரங்கள்லாம் நிறைவேறும் ராமநாமத்தினால, பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும், மறுஜன்மா நன்னா அமையும். என்னத்தை சொன்னாலுமே எல்லாமே சாஸ்திரத்துல உள்ள விஷயமே தவிர நீ பிரத்யட்சமா பார்க்க முடியாது. ஆனால் ராமநாமம் வாயால சொல்லும் பொழுதே பிரத்யட்சமா பார்க்கக்கூடியது என்ன என்றால், ராமநாமம் சொல்ல 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 மனசு அடங்கும், சாந்தமாகும், உள்ளுக்குள்ள திருப்தியை அனுபவிப்போம். விருத்திகள் ஓயும், விருத்திகள் ஓய ஓய சொரூபாவஸ்தானம் கிடைக்கும். விருத்திகள் ஓய ஓய பாக்கி என்ன இருக்கணும், நம்ம தான் இருப்போம். நம்மங்கிறது அவ்வளோ ஆனந்தத்துக்கான ஸ்தானம், ஆனந்தத்துக்கான ஸ்தானம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அதுதான் சொல்றாருங்க, நாமருச்சி 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 நாமருச்சி. நாமருச்சின்னு எவ்வளவுதான் 1000 பிரவச்சனம் பண்ணாலும் புரியாது. நாமருச்சியை நாமே நாமாவை சொல்லி அனுபவிச்சு பார்த்தாத்தான் புரிகிற விஷயம். கல்கண்டு சாப்பிடாதவன்கிட்ட போய் கல்கண்டை பத்தி எவ்வளவு பிரவச்சனம் பண்ணாலும் அவனுக்கு புரியாது. ஒரே சமயம் ஒரே க்ஷணத்துல அவனுக்கு கல்கண்டருடைய பெருமையை புரிய வச்சிட முடியும். என்ன, அவன் வாயில கல்கண்டை போடணும், அவ்வளவுதான். அது மாதிரி யாராவது நம்ம கிட்ட என்னத்துக்கு நாம சங்கீர்த்தனத்துக்கு போறேள் அப்படின்னு கேட்டா அதுக்கு 1000 விளக்கம் கொடுக்கறத விட, ஏன்னா விளக்கம் கொடுத்து புரிய வைக்க முடியாது, அவனையும் நாம சங்கீர்த்தனத்துக்கு அழைச்சிட்டு வந்தா வந்து பாருப்பா, அவ்வளவுதான் பதில். வந்து பாருப்பா, சத்சங்கத்துல வந்து பாரு. நாமாவை சொல்லிகிட்டே இருக்கே என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது கேட்டா, பிரயோஜனம்னு 1000 விளக்கிறத விட நீ சொல்லிப்பார், சொல்லிப்பார் அப்படிங்கிறது தான் அதுக்கு பதில். நாம ருச்சி, நாம ருச்சி எப்பேற்பட்டது அப்படின்னு பெரிய பெரிய ஞானிகள்லாம் நாமத்துல மூழ்கியிருக்கா. ராமங்கிற 2 அக்ஷரத்துக்கு என்னதான் ருச்சியோ, ஞானிகள் வாக்குலாம் ராமநாமம். ஞானிகள்லயே பெரிய ஞானி ஆஞ்சநேய சுவாமி. அஞ்சனா தனயே ஹிருத்கஞ்சதளமுனந்து ರಂಜಿಲ್ಲು ನೀ ನಾಮ ಮೇಮಿ ರುಚಿರಾ ಓ ರಾಮ ನೀ ನಾಮ ಮೇಮಿ ருச்சிரா. ஹனுமானுடைய ஹிருதய கமலத்துல எப்போதும் ஹனுமான ரஞ்சிச்சுண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமநாமம். ஹனுமான் அந்த ராமநாமத்தை ஆஸ்வாதனம் பண்ணிட்டே இருக்கார். சதா சிவுடு மதி சதா భజించేడి சதானந்த நாம மேமி ருச்சிரா. சதாசிவன் பரமேஸ்வரன் அனவரதமும் அந்த ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுல சதா ஆனந்தத்தை காணுகிறார். ராம பத்ராச்சல தாம ராமதாசுனு பிரேம நேளின நாம மேமி ருச்சிரா ஓ ராம நீ நாம மேமி ருச்சிராயா. ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா எல்லா விதமான வசதிகளும் பண்ணிக்க முடியும். எவ்வளவோ பொழுதுபோக்குகள்ல இருக்கலாம். கிளப்புக்கு போகலாம், பார்ட்டிக்கு போகலாம். இன்னைக்கு இந்த பேர்லாம் சொல்றேனே தவிர இதெல்லாம் அந்த நாள்ல வேற ஏதோ பேர்ல இருந்துன்னு தானே இருந்திருக்கு. ஒரு பணக்காரனுக்கு உரிய பொழுதுபோக்குகள், சூதாட்டத்துக்கு போகலாம், ஹார்ஸ் ரேஸுக்கு போகலாம். அப்படிலாம் வீண் பொழுதுபோக்காம இவர் பணக்காரனாவே பிறந்திருந்தாலும் சுவாபாவிகமாவே ராமர் இடத்துல உள்ள ஈடுபாடு, ராமர் கோவிலுக்கு வந்து நின்று சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இவருடைய பொழுதுபோக்கு சத்காலக்ஷேபம். இந்த பொழுதுபோக்கு எப்படி இருக்கு என்கிறத இவரே ஒரு கீர்த்தனையில பாடுறார். ஸ்ரீராமுல திவ்ய நாம ஸ்மரண ஜேயுச்சுன்ன ஜாலோ ఘోరమైన తపములను కోర నేటికే మనసాగా తారక శ్రీరామ
ధ్యానము చేసిన జాలు వేరు వేరు దైవత ములను వెదుకే நேட்டிக்கே மனசா. நாம சங்கீர்த்தனம் இருக்கும் பொழுது ஏன் கோரமான தபசெல்லாம் பண்ணி ஜனங்கள்லாம் சிரமப்படுறா, கஷ்டமான சாதனைகளை ஏன் எடுத்துக்கிறா அப்படின்னு ராமதாசர் வியக்கிறார். நம்மளை உத்தாரணம் செய்யக்கூடிய தாரகனா, தாரகம்னாலே உத்தாரணம் செய்யறதுன்னு அர்த்தம். தாரயதி கடக்க வைக்கிறதுனால தாரகம். தாரக மந்திரமா ராம மந்திரம் இருக்கே, ஏன் இவன் வெவ்வேறு இடத்துல போய் நிற்கிறான்? భాగవతుల పాద జలము పైన చల్లుకొన్న జాలు భాగీరథికి పోరయేననే భ్రాంతి ఏడికే మనసాగా. భాగవతుల వాద అముదము పానము జోసిన చేసిన జాలు பாகுமீறி நட்டிய அமிர்த பானமேடிக்கே மனசா. பாகவதாள் கிரகத்துக்கு வரும் பொழுது அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணி அவளை பாத பூஜை பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை எடுத்துக்கிற பாக்கியம் ஒண்ணு இருக்கு. அதை விட்டுட்டு பாகீரதிக்கு போறேன், கங்கா ஸ்நானத்துக்கு போறேன் அப்படிங்கிற பிராந்தி எண்ணத்துக்குப்பா. பாகவதாளுடைய வாத அமிர்தம் இருக்கும் பொழுது அவ பகவத்குணம் சொல்ற வாத அமிர்தம் அதை பருகாம ஏதோ ஒரு அமிர்தம் இருக்கா, அந்த அமிர்தத்தை நாடி ஏதோ ஒரு சாதனை பண்றேன் அப்படின்னு பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதிதி வச்சியா கலன்ன என்ன மிந்த இடின ஜாலோ கிரதவுசேய வலயு நனே காங்ஷயேடிகே மனசா. சததமு மா பத்ரகிரி சுவாமி ராமதாசுடைன நிதரமது முலனி ஏடி வேதல தேட்டிகே மனசாயா. ஆத்துக்கு ஒரு அதிதி வரான், அவனுக்கு இவ்வளவு அன்னம்னு போடாம பெரிய யாகம் நடத்த போறேன் அப்படின்னு பசியோட வரவனுக்கு இவ்வளவு அன்னம் போடுறதுக்கு வக்கு இல்லை. ஆனா ஒரு பெரிய யாகம் நடத்த போறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கான அவசியம் என்ன என்கிறதெல்லாம் ராமதாசர் தன்னுடைய பாவத்தை சொல்றார். அடிப்படையான சில விஷயங்கள், இந்த எளிதான பாகவத தர்மம், அதுல அவர் ராமநாமத்துல மூழ்கி சத்சங்கத்துல இருந்துட்டு பரம பாவனமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். ஜானகி காந்த ஸ்மரணம்.